ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு ஞானத்தை குறித்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்படுகிறார். நம்ம பார்க்கலாம். மத்தேயு 11:19. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார்னு சொல்லிட்டார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷரும் மாயக்காரருக்கும் பாவிகள் சிநேகிதன் என்கிறார்கள் அப்படின்னு வருது. ஆனாலும் இந்த இடத்துல இந்த வசனம் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆனாலும் மனுஷகுமாரன் அதன் பிள்ளைகளால் நீதி இல்லை என்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்படி தானே வரணும். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார்னு வந்துட்டு மனுஷகுமாரன் அதன் பிள்ளைகளால் நீதி உள்ள என்றது ஒப்புக்கொடணும்னு ஒன்று பார்க்குறோம். இந்த இடத்துல மனுஷகுமாரன் ஞானத்துக்கு ஒரு ஒப்புமைப்படுத்துகிறார். என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, இப்போ முதலாவது இப்படி நம்ம கேள்வி கேட்கலாம். மனுஷகுமாரா அப்படின்னா என்ன? ஏன் மனுஷகுமாரா அப்படின்னு வேதவசனம் நம்மளை சொல்லப்படுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன் மனுஷகுமார்னு சொல்லப்படுகிறாரு? மனுஷகுமார்னு என்னன்னு சொன்னாதான் ஞானம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஞானன்றது மனிதனிலிருந்து வந்தனால மனுஷகுமாரன் அப்படின்னு நம்ம வேற ஏதா. ஏன்னா ஜனங்களிடத்துல இந்த கேள்வி கேட்கிறாரு, கேள்வி கேட்கறாங்க, கேள்வி கேட்டாங்க. மனுஷகுமாரன் யாருன்னு கேட்கறாங்க. யார் அந்த மனுஷகுமாரன் கேட்கறாங்க? ஜனங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? என்ன பதில்? படிக்கலாம் பாருங்க. மனுஷகுமாரன் என்ன அடையாளன்ட்டு யோவான் 12ஆம் அதிகாரம் 32 அப்படி நம்ம படிக்கலாம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். கேள்வி கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிடுவான்னு சொல்றப்ப, யாருப்பா இந்த மனுஷகுமாரன்? நீ பாட்டுல மனுஷகுமாரன் பேசிட்டு இருக்கிற, யாருப்பான்னு கேட்கறாங்க. சீஷர்கள்கிட்ட ஜனங்கள் கேட்கறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். ஓகே, இப்போ இங்க இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும். அப்ப மனுஷகுமாரன் யாரு? மனுஷகுமாரன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒளி. இது டைரக்டா சொன்னார் அவரு. இது டைரக்ட், இது உண்மையிலுமே இது சொல்றப்ப அவங்க எத்தனை பேர் புரிஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் படிக்கிறப்ப எனக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட பார்க்குறப்ப நானே பார்த்தீங்கன்னா மத்திய நிறையா தாட்டி படிச்சிருக்கிறேன். மத்திய தானே யோவன் நிறையா தாட்டி படிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6, 7, 8 தாட்டியாச்சும் படிச்சிருப்பேன் தொடர்ந்து. அப்படி படிக்கிறப்ப கூட எனக்கே சில தருணங்களை தெரியல. அப்போ ஒளின்றதையே மனுஷகுமாரனோட ஒப்புமையாக சொன்னார். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவன் வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு யார் அந்த மனுஷகுமாரனை கேட்குறாங்க. அப்போ ஒளி உங்களோட இருக்கையில், அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி சொல்லியிருந்தா, நீங்கள் கேட்ட மனுஷகுமாரன் ஒளிதாப்பான்னு சொல்லியிருக்கணும்ல. அதையும் மறைமுகமாக தான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருள் உள்ள ஜனங்களுக்கு ஒளியை பற்றி புரிதல் கிடைக்காது. அப்போ புரிதல் கிடைத்தவர்களுக்கு ஒளி யார் என்று தெரிஞ்சு கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ மனுஷகுமார் படிக்கலாம் சிஸ்டர், அப்படி தொடர்ந்து 35 மறுபடியும் படிக்கலாம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளியில் உங்களோட இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்ப இருளில் இருக்கிறவனுக்கு ஒளியை பத்தி தெரியாது, அறிவே இருக்காது, ஞானமே இருக்காது. மனுஷகுமாரன் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு ஒளின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒளின்னு தெரிஞ்சாதான் அந்த வெளிச்சத்துக்குள்ளார நம்ம போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இதே உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வேதத்தில் எல்லாமே மகத்துவங்களை மறைஞ்சிருக்கிறது. அந்த மகத்துவத்தை யார் தெரியும்? யார் அந்த ஒளியிலே பிரவேசித்து கொண்டு அந்த ஒளியில கரண்ட்லே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியாது. 36 படிக்கலாம் மிஸ்டர். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ ஒளியின் இடத்துல விசுவாசமா இருங்க. அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு அப்படியே விசுவாசமா இருந்தீங்கன்னா நீங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு பாக்குறோம்.
இப்போ இதை நம்ம முன்பே பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் யாருன்னு கேட்டோம். மனுஷகுமாரன் யாரு? ஒளி. அப்ப ஞானம் என்பது மனுஷகுமார். அதை தான் முன்பே நம்ம பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறாய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுமான பிரியனும் மனுஷனும் மாயக்காரரும் பாவிகளுக்கு சிநேகிதன் என்றார். அதற்கு ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ள என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானம் மட்டும்தான், உதாரணத்துக்கு வெளிச்சம் மட்டும்தான், ஒளி மாத்திரம்தான். ஒளியின் உடையவர்கள் ஏத்துக்குவாங்க, ஒளி இல்லாதவர்கள். அப்ப இந்த மனுஷகுமாரனும் ஞானமும் சேம் என்னது? அது ஒளிதான்றதை தான் இவ்வளவு நம்ம குறிச்சு பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன பாடத்தில் பார்க்கும்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது மூணுமே பிரதானமாக வச்சு பார்த்தோம். இப்போ இந்த ஞானம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.